ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு வாசனை வந்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாவை நல்லா வறுத்து தட்டுக்க மாற்றிக்கோங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகும். பூண்டு நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை சின்ன சின்ன பீஸாக பிரித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா செவந்ததும் மாற்றிட்டு அடுத்தது கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து மாற்றிக்கோங்க. கடைசியாக கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை போட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பொருளாக நல்லா ஆறுற அளவுக்கு விட்டுடுங்க. எல்லா பொருளும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிரண்டையை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வதக்கி வச்சிருக்க பிரண்டை அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரண்டை பொடி ரெடி. பிரண்டை அடிக்கடி கிடைக்காது, இல்லை அடிக்கடி செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கும் போது ஒரு 15-20 டேஸ் வரைக்கும் நல்லாவே எடுத்துக்கலாம். வெறும் ஒயிட் ரைஸ் கூட இந்த பிரண்டை பொடியை சேர்த்து கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.